தாடி மீசையுடன் புனித அந்தோணியார் சுரூபம். ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த சுரூபத்தின் பின்னணியில் வினோதமான வரலாறு உள்ளது. 1929 கோவா மாலுமிகள் புயலில் சிக்கி உயிருக்கு ஆபத்து நேரிட்ட போது தாங்கள் காப்பாற்றப்பட்டதற்கு நன்றியாக அருகில் உள்ள ஆலயத்திற்கு புனித அந்தோணியார் சுரூபம் வழங்குவதாக நேர்ச்சை செய்தனர். அவர்கள் உயிர் தப்பி கோவாவில் சுரூபம் உருவாக்க சிற்பிகளை நியமித்தனர். தாடி மீசையுடன் புனித அந்தோணியார் சுரூபம் உருவாக்கப்பட்டது. காரணம், அதை உருவாக்கியவர்களுக்கு புனித பிரான்சிஸ்கன் குருமார்கள் தாடியுடன் இருந்ததை கண்டு அதே மாதிரி புனிதரின் சுரூபத்தை வடிவமைத்தனர். சுரூபம் சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு வழங்கப்பட்டு அது பார்க் டவுன் சர்ச்சுக்கு மாற்றப்பட்டு புனித பேட்ரிக் சர்ச் கல்லறை தளத்தில் வைக்கப்பட்டது. மக்கள் அந்த சுரூபத்தை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். நிகழ்ந்த அதிசயங்களை கண்டு பக்தர்கள் பெருகினர். சுரூபம் மீண்டும் சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த புதுமையான சுரூபத்திடம் முன் வேண்டி பலன்களை பெற்றுக் கொள்கிறார்கள்.